இங்க நிறைய முழக்கங்கள், நிறைய விமர்சனங்கள் திரு தனியரசு வச்சார். ஆனா மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி அமையும். ஏன்னா வரலாறு இருக்கு. எந்த கூட்டணி கட்சியையும் எதிர்பார்க்காமல் இரட்டை இலை சின்னத்தை நம்பி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கான ஒரு வரலாறு அதிமுகவுக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது ஏன் கூட்டணியை நம்ப வேண்டிய ஒரு தேவை எழுது? வரலாறுகள் இருந்தாலும் நடப்பு அரசியலில் நாம எதிர்நீச்சல் போட்டுத்தானே ஆகணும். ஆகவே இப்ப ஒரு 30 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சராக இருந்தவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்துட்டாரு. நாம பார்த்து உருவாக்கி விட்டோம் இவர் கட்சிக்கு வந்துட்டாரே என்று சில பேர் இங்க என்னன்னா எனக்கு வருத்தம் அப்படின்னா, திமுகவிலிருந்து யாரும் வரவில்லை, ஆளுகிற அரசின் சார்பாக யாரும் வரவில்லை. ஆனால் அண்ணன் ஒருவேளை என்னவோ தெரியல, பாசத்தின் அடிப்படையில் தன் பேர்ல அரசு, தனி அரசு என்று பேர் வச்சதுனால ஆளுகிற அரசுக்கு அவருடைய கருத்தா தான் நான் பார்த்தேன். இப்போ அவர் பேசுவது நீங்க இதை செய்யல இதை செய்யல அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் செய்யவில்லை என்றால் நீங்க சொல்றதுனால என்ன நீங்க செய்யுங்க, உங்ககிட்ட கட்சி வந்துருச்சா இல்லையே. இன்னொன்னு சொல்றாரு, அதாவது பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது மனித இயல்பு தானே சார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 10 இலை இருந்தாலும் 10வது இலையில முட்டை இல்லப்பா அவனுக்கு போய் வைங்கப்பா என்று சொல்லி வளர்த்த இந்த இயக்கம், சத்துணவு திட்டத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் எட்டயபுரத்துல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சத்துணவு திட்டம் இன்றைக்கும் வந்திருக்கிறது. அதே மாதிரி 2013ல இங்க தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆகையினால இந்த உணவெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அது தமிழர் பண்பாடு, ஒரு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு. கறி இருக்கா, முட்டை இருக்கா, மீன் இருக்கா, இதெல்லாம் அது இருங்க நான் முடிச்சிடறேன் என்றால் இது ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அண்ணன் தனியரசை போன்றவர்கள் இதை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர் அரசியலுடைய நிலைப்பாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது பார்த்துக்கோங்க. இது ஒண்ணு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு ஆளுகிற கட்சி திமுக இருந்தாலும் அதற்கு நேர் திசையில் எதிர்த்தாப்பில் இருக்கிறது அதிமுக தான். சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னது உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? மூச்சுக்கு 300 தடவை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சமூக நீதி அரசு அப்படின்னா சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருப்பாங்க தமிழ் வாத்தியார். சமூக நீதி இதை ரெண்டையும் பிரிச்சு எழுதுங்க அப்படிங்க. சமூகம் பிளஸ் நீதி. அப்போ எத்தனை சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் தான் நீங்க பேசும்போது எல்லோரும் பேசும்போது வெறும் பேசினா நீங்க நம்ம பாலவன் சார் மாதிரி நடுவுல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப முடிக்கட்டும் திரு தனியரசு. ஆகையினால இது ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க கேக்குறது பதில் சொல்ல முடியாது. நான் பாலவன் சார் கேக்குற பதில் சொல்லுவேன். நீங்க நெறியாளரா மாறாதீங்க. இல்ல திரு தனியரசு பேசுவோம், முடிச்சிட்டோம். நோ 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 நோ, அவருடைய முதற்கட்ட கருத்து தான் சொல்றாரு. அத முடிச்சிரேன், நான் முடிச்சிரேன். நீங்க விருப்பப்பட்ட என்ன உங்களுக்கு கொடுக்கிறேன், மொத்தமா புளிதி வரி இருங்க. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிற கட்சி, தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு மசோதா தமிழ்நாட்டில் திமுக கேட்டாங்களே, நீட்டு விலக்கு மசோதா கொண்டு வந்து ஆதரவு அளிச்சாங்களே, திமுக கொண்டு வர முடிஞ்சா? அத உங்களால தனியரசு கேள்வி கேட்க முடியுமா? அல்லது கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்குதா? விடுதலை சிறுத்தைகள் கேள்வி கேட்குதா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கேள்வி கேட்குதா? ஏன்னா மூளைச்சலவை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் திரு தனியரசு அவர்கள். ஆனால் மூளைச்சலவை செய்வது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது வாய்மூடி மௌனிகளாக இருப்பது திமுகவினுடைய கூட்டணிகள். ரெண்டு விஷயம் நல்லது நடக்குது. ஒன்னு இங்க பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இன்னொன்னு காலை சிற்றுண்டி. அதுவே நுங்கம்பாக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஆரம்பித்து வைத்த திட்டம். ஆனா இன்னைக்கு இவர்கள் செய்யவில்லை. ஆனால் இங்க இப்ப சொல்றாங்கல்ல டங்ஸ்டன், என்ன காரணம்? 10 மாதம் ஏன் பேசல? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறாங்களே, அவை முன்னவர் என்ன சொல்றாரு? அவர் ஒரு நையாண்டிவாக பேசுகிறார், மிமிக்ரி பண்ணுகிறார். ஆக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டால் அதற்கு உங்களிடத்தில் பதில் இல்லை. 2 முறை இந்திய நாட்டினுடைய பிரதமரை போய் பார்த்தீங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் இதை பத்தி கேட்கல? இல்ல, ஆர்எஸ் பாரதியினுடைய அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து சில பதிலா நீங்க கேட்க கேள்விக்கு பதிலா இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன். நீங்க பாஜக அரசோட மத்தியில் கூட்டணியில் இருக்கும்போது அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும்
நீங்க வந்து ஒப்புக்கொண்டு தமிழ்நாட்டில் அந்த திட்டங்களை வருவதற்கெல்லாம் அனுமதித்து விட்டு அதையெல்லாம் வானுயர புகழ்ந்து வாழ்த்தி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆனா பண்ண பிறகு இப்ப வந்து அதற்கு காரணம் திமுக அரசு என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை, பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்த பாக்குறீங்க அப்படிங்கிறாரு. அருமையான கேள்வி சார், நுண்மையான கேள்வி. இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு கட்சி கூட்டணியில இருக்கிறதுனா அதை சில காரணத்திற்காக ஆதரித்ததென்றால் அந்த காரணத்திற்காக அந்த கட்சி தோல்வி அடைந்து விட்டதற்கு பிறகு இன்னும் 20 ஆண்டுகளுக்கு திமுக பேசிக்கொண்டே இருக்குமா? இதான் என் கேள்வி. அப்ப நம்ம இப்ப பேசுமா? கச்சத்தீவை விட்டது திமுக பேசுமா 74ல? அத மாதிரி ஈழத்தமிழர்கள் ஒரு நாடையே அழிச்சதற்கு காரணம் திமுகவினுடைய கூட்டணி பேசுவோமா? நான் இப்ப கேட்பது சிஏ ஆதரித்தது தவறு. இன்னைக்கு அதிமுகவினுடைய அதான் கேக்குறேன். இல்ல இல்ல ஏதோ ஆதரிச்சாங்க. இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியேற்ற பிறகு ஏதோ ஆதரிச்சாங்க அதிமுகவினுடைய பொதுக்குழுல டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த சுரங்க ஏல திருத்தத்தை அனுமதித்தது அதிமுக. நீங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளை அடகு வைத்து விட்டு நீங்க இப்ப வந்து நீங்க தீர்மானம் என்கிற பெயரில் ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறீங்க அப்படிங்கிற அதாவது அண்ணன் தனியரசு அவர்களுக்கு பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், நல்லது. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இவங்க சொல்றாங்கல்ல அடகு வைத்து விட்டு அப்படின்னு, அது எந்த சேட்டை கடையில அழகு வச்சாங்கன்னு தெரியல. நான் இப்ப கேட்கிறேன், நீட்டு விளக்குக்கு கொண்டு வர முடியவில்லை என்ன? அந்த மோடி அவர்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய உருவ நாணயத்துக்கு அனுமதி கொடுத்தது. அந்த மோடி அவர்கள் தான் கடல்ல பேனாவுக்கு சிலை வைக்க அனுமதி கொடுத்தது. மத்திய அரசு யாரு கள்ளக்காதல்? அப்படி பார்த்தா நம்ம முன்னாள் முதலமைச்சர் மத்திய அரசு தான் அனுமதி. இப்ப வரேன். இப்போ ஐயா திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அரசியல்ல முதுபெரும் தலைவர் அவர்கள். ஆனா நான் இப்ப கேட்கிறேன், ஏலத்துக்கு கொடுப்பது 2023 கனிம வள சட்டத்தின்படி மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துச்சா? அப்படி திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன கடிதம் எழுதுறீங்க? குத்தகைக்கு விட வேண்டியது யாரு? மாநில அரசு. ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பலமுறை கடிதம் எழுதுனதுல ஏன் அந்த ஏலத்தையே மாநில அரசு நாங்களே எடுத்துக்கொள்ளுகிறோமே என்று கேட்டிருக்கீங்களா இல்லையா? யார் அடகு வைப்பது? அப்போ ஏலத்தையே நாங்க எடுத்துக்கிறோம்னா அது மத்திய அரசுடைய சட்ட திருத்தம். ஏலம் குத்தகை தான் நீங்க விட முடியும். இப்ப என்னன்னா, ஏலமே நம்ம எடுத்துட்டோம்னா திமுக அரசு எதற்காக இப்படி ஒரு ஆசைப்பட்டது? அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதனால் இப்ப திரு தம்பித்துரை அவர்கள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மாநில அமைச்சர் திரு தம்பித்துரை அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரா இல்லையா? அந்த விளக்கம் உங்களுக்கு போதாது. ஆனா நீங்க இத 10 மாதம் ஏன் பேசாம இருந்தீங்கன்னு கேட்டா, இது நீங்க தான் இப்ப வந்து பிறல் சாட்சி என்று சொல்லுவார்கள். மாற்றி பேசுவது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு இருக்கா, அதிமுகவுக்கு இருக்கா? சரி, ஓகே, பேசுவோம். நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பொன்ராஜ், இங்க இன்றைய பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக சில முழக்கங்களை, சூளுரைகளை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். ஆளும் திமுக அரசு மீதான நிறைய குற்றச்சாட்டுக்களை தீர்மானங்களாகவும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்கணும்? 2026 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார்.